ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஒரு டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்த்துடலாம். புதினா, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம் இதெல்லாம் அரைக்க போகிறோம். மஷ்ரூம், பிரியாணி இலை, அன்னாசி பூ, மொக்கு, பட்டை, லவங்கம், ஏலக்காய். இது வந்து பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலா நானே ரெடி பண்ணது. இதோட வீடியோ நான் தனியாக ஷேர் பண்ணுறேன். தேங்காய் பால், நம்ம அரைச்ச அந்த பேஸ்ட்டு, தயிர், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் 1, மீடியம் சைஸ் தக்காளி 1, புதினா, பச்சை மிளகாய், அப்புறம் அரிசியை ஊற வச்சுருக்கோம். நான் சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இப்போது குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்பைசஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பச்சை மிளகாய், புதினா, வெங்காயம் இது 3 சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் மஷ்ரூம் சேர்த்திக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நம்ம அரைச்ச அந்த புதினா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணி இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்ச பிரியாணி மசாலாவும் தயிரும் சேர்த்திக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் இதில் தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நான் 1.5 கிளாஸ் அரிசி எடுத்திருந்தேன். அதில் 1/2 கிளாஸ் தேங்காய் பாலும் 2 கிளாஸ் தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி கொதிக்க வச்சிடலாம். தண்ணி நல்லா கொதிச்சிருக்கு. இப்போது வாஷ் பண்ண ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு விசில் வந்ததும் 20 மினிட்ஸ் தம் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டான மஷ்ரூம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.